கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளிலே வேத ஆராய்ச்சிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி சற்று நேரத்துக்கு முன்பதாக நாம் வாசித்து கேட்ட ஆதியாகம புத்தகம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் கடைசி வரை, அதாவது 1 முதல் 24 வசனங்கள். இந்த பகுதிக்கு ஒரு தலைப்பாக நாம் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு, God destroys the earth with a flood. கடவுள் சிருஷ்டித்த இந்த பூமியை கடவுள் ஒரு ஜலப்பிரளயத்தின் மூலமாக அழிப்பதை நாம் இந்த பிரசங்கத்தின் மூலமாக இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற சம்பவத்தினுடைய ஒரு சுருக்கத்தை முதலாவது நாம் பார்ப்போம். ஜலப்பிரளயம் மூலமாக ஆண்டவராகிய கர்த்தர் மிக சீர்கெட்டதும் கொடுமையினால் நிறைந்திருக்கின்ற இந்த உலகத்தை, அதாவது உலகத்தில் உள்ள பூமியை, முக்கியமாக மனுஷர் மற்ற எல்லா உயிரினங்களும் வாழ்கின்ற இந்த பூமியை கடவுள் முற்றிலுமாக அழித்து நிர்மூலமாக்கி போட்டதை நாம் பார்க்கிறோம். அதே வேளையில இதே பூமியிலே கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்த, அவனுடைய காலத்திலே நீதிமானாய் கர்த்தருக்கு முன்பாக வாழ்ந்த நோவாவையும் அவன் மூலமாக அவனுடைய பிள்ளைகளையும் மருமக்கள் பேரப்பிள்ளைகளையும் கடவுள் காப்பாற்றி தன்னுடைய பிழை அவன் மூலமாக கடவுள் சொல்லியிருந்த அந்த கட்டளையை நிறைவேற்றும் மூலமாக ஒரு பிழையை செய்தான். அதில் அவனும் பிரவேசித்து கடவுள் சொன்ன எல்லா மிருகங்களிலும், பறவைகள் மற்றும் உயிர் வாழ்கின்ற அனைத்திலும் ஜோடி ஜோடாக வைத்து எடுத்து பத்திரப்படுத்திக் கொள்ள தக்கதாக ஆண்டவர் சொல்கிறார். அதெல்லாம் வேலைகளாக சென்று அது காக்கப்படுகிறது. மற்றபடி பூமியில படைக்கப்பட்ட எல்லா மனுஷரும் மற்ற எல்லா உயிரினங்களும் அழிந்து போகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இதன் மூலமாக கர்த்தருடைய குணாதிசயத்தை, சிறந்த குணாதிசயத்தை இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடிகிறது. அதில் ஒரு சில குணாதிசயங்கள் எது என்றால், we could see the faithfulness of God, கடவுளுடைய உண்மைத்தன்மை. அதாவது தாம் சொன்ன ஒரு காரியத்தை தவறாமல் செய்கின்ற ஒரு நம்பகத்தன்மை உடையவர் கடவுள். மனுஷரை இந்த உலகத்தில் நம்ப முடியாது. ஒரு முறை சொல்லுவார்கள், இன்னொரு முறை மறுத்து பேசுவார்கள். ஆனால் ஆண்டவருடைய விஷயத்தில் அப்படி கிடையாது. So his faithfulness is eternal, that cannot be changed by any human being. அவர் போய் பேச மனுஷன் அல்ல, மனம் மாறி போக மனப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. ஆகவே இங்கே அவருடைய குணாதிசயத்தில் முதலாவதாக பார்க்கின்ற கடவுளுடைய உண்மை தன்மையை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக God's salvation, God's grace in providing a way for salvation for Noah and his family. நோவாவுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஒரு வழியை, வாழ்வை கடவுள் உண்டு பண்ணுகிறார். எப்படி என்றால், அவருடைய கிருபையினாலே தகுதியற்ற நமக்கு கிடைத்த ஒரு ஈவு என்பதுதான் கிருபை. Grace is nothing but God's love, loving the unlovely. மற்ற எல்லா மக்கள் கர்த்தருக்கு விரோதமாக சீர்கெட்ட ஒரு மக்களாக இருக்கின்ற போது, இவன் மாத்திரம், ஒரு குடும்பம் மாத்திரம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டது என்றால், அப்பொழுது எல்லாரையும் சேர்த்து அழிக்க வேண்டிய ஒரு திட்டம் கடவுளிடத்தில் இருந்தது. ஆனால் அதிலே இவர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டதுனால அவருடைய கிருபையை அங்கே காட்டுகிறார். அதை நாம் பார்க்கணும். சோ தேவனாகிய கர்த்தர் ஒரு பாதையை காட்டி கிருபையினால் வழி நடத்தும் கர்த்தர் என்பதை இதன் மூலமாக பார்க்கிறோம். So he is our guide throughout our life journey. நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு பாதை காட்டுகிறவர், வழி நடத்துகிறவர், நம்மை உண்டாக்கின கர்த்தர். மூன்றாவதாக பார்க்கின்ற போது, it explores the themes of divine sovereignty
obedience and the consequences of sin. இதன் மூலமாக சில அதாவது நாம் அதனை அதிகமாக அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு சூழ்நிலை, அதாவது கடவுளுடைய இறையாண்மையை பற்றி. What we understood about the divine characteristics of our Lord, divine attributes of our Lord, or the sovereignty of our Lord என்று பார்க்கின்ற போது, அவருடைய இறையாண்மை, கடவுளுடைய இறையாண்மை என்று பார்க்கின்ற போது, அவரை தவிர வேறு யாரும் அந்த காரியத்தை செய்ய முடியாது. Our country is said to be a sovereign nation. காரணம், இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு head of the nation is taking care of all sorts of decision making. So no other country is keeping their head. இல்லையா? வேறு எந்த நாடுகளும் தலையிட்டு இது இப்பேற்பட்ட முடிவுகளை எடுங்கள் என்று சொல்வது கிடையாது. சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. So our country is a sovereign nation. அதே போலதான் கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதை செய்து முடிக்கிறவர். அவர் சொன்னால் ஆகுமா, கட்டளை இருக்கும். அவருக்கும் மேல அது வேற யாரும் கிடையாது. அவருக்கு கீழாகத்தான் அவரால் படைக்கப்பட்ட நாம் கடவுளுக்கு மேல போக முடியுமா? அப்படி நினைத்த ஒரு தேவதூதன் தான் அங்கிருந்து தள்ளப்பட்டான். அதுதான் பிசாசு. So it also explores the themes of obedience. இங்கே வாழ்ந்த அநேக ஆயிரங்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கலாம். அவர்கள் மத்தியிலே கடவுளுக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனுஷன் நோவா அங்கே இருப்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பாவத்தின் விளைவுகளினால் ஏற்பட்ட ஒரு அழிவையும் பார்க்கிறோம். We also see the consequences of sin. பிரியமானவர்களே, ரெண்டு விஷயங்கள் மூலமாக இந்த பிரசங்க பகுதியில், அதாவது வேத ஆராய்ச்சியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. முதலாவதாக 1 to 10 வசனங்கள் வரைக்கும் பார்க்கின்ற போது, God's invitation and Noah's obedience, கடவுளுடைய அழைப்பும் நோவாவுடைய கீழ்ப்படிதலும். முதலாம் வசனத்தில் பார்க்கிறது, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பிழைக்குள் பிரவேசிங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். பிரியமானவர்களே, அந்த வார்த்தையை நாம் அடுத்ததாக அதை தியானிப்போம். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்பதை பிறகு பார்க்கலாம். அதன் பிறகு 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடு காக்கும் பொருட்டு சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடும், சுத்தமில்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், ஆகாயத்து பறவைகளில் சேவலும் பேடுமாக 7 ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள் என்று இப்படி சொல்லுகிறார். அதே போல இந்த 21ஆம் வசனத்துல பாருங்க, அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாய் அந்த எல்லாம் சேர்த்துக் கொள்ளப்படுகிறது. 14ஆம் வசனத்துல கூட 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்துல எல்லாத்தையும் சேர்த்துக் கொள்ள சொல்கிறார். நோவாவோடு கூட அவருடைய பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள், மற்றுமாய் அவருடைய கடவுள் சொன்ன அந்த எல்லா உயிரினங்களும் ஜோடி ஜோடியா, அதுல சுத்தமுள்ள சுத்தமல்லாத என்று சொல்லி வருகிறது. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா இன்னைக்கு இவைகளெல்லாம் கொண்டு சேர்க்கின்ற ஒரு காரியம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நோவாவுக்கு கடவுள் சொன்ன விஷயம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இட் இஸ் a cumbersome responsibility. It is a cumbersome responsibility to do. இல்லையா? அது செய்ய முடியாதபடி மிக கஷ்டமான ஒரு காரியம். அது சுத்தமுள்ள சுத்தமல்லாத என்று பார்க்கின்ற போது, சுத்தமுள்ள என்று பார்க்கின்ற போது இன்றைக்கு நாம் பார்க்கின்ற இல்லையா எவ்வளவு மிருகங்களை பார்க்கிறோம், பறவைகள் பார்க்கிறோம், புறா, மற்ற கோழி, இவர்களெல்லாம் சுத்தமுள்ள சொல்லி நம்முடைய ஒரு அனுமானம் நாம் வைத்துக் கொள்ளலாம். நம்முடைய ஒரு எண்ணத்துல சுத்தமல்லாத என்று பார்க்கின்ற போது பாம்பு பார்த்து ஏதாவது பிடிச்சி நம்ம வச்சுக்கிறோமா? வீட்டுல வச்சுக்கிறோமா? ஸ்கார்பியன், தேள் இருக்கு, சென்டிபைட் இருக்குது இல்லையா, பூரான். அதே போல சில சுத்தமல்லாத பறவைகள் என்று பார்க்கின்ற போது எதை சொல்லலாமோ, ஆந்தை பிடிக்க முடியுமா? இன்னைக்கு நம்ம பார்க்கிற இந்த இதெல்லாம் இருக்குது, உயிரோடு கூட இருக்குது என்றால் அது நோவாவினாலே மீட்கப்பட்டது, காக்கப்பட்டது. ஈகிள் இருக்கு, அதாவது கழுத போய் பிடிச்சுன்னு வர்றது வந்து சாதாரண விஷயமா? கொஞ்சம் யோசிப்பாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு. அப்ப சாதாரண விஷயம் இதெல்லாம் எடுத்து சேர்த்துக்கணும்னு சொன்னாரு, இவர் போய் சேர்த்துட்டாரு அப்படின்னு.
வெரி டிஃபிகல்ட் டு டு. பிராக்டிக்கலா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்து இந்த தேனீ இருக்குல்ல, தேனீயை குச்சி எப்படி இது பண்ண முடியும்? சரி, அது புகை போட்டா வந்துருக்குன்னு சொல்லும். புகை போட்ட பிறகு பயன்பாடு சரி, ஏதோ ஒன்று இடத்துல கொசு. இந்த காலத்துல பரவாயில்ல, கொசு ரொம்ப சாவடிக்கிறதுக்கு எவ்வளவு இது வச்சிருக்கிறோம் இல்லையா? ரெப்பலண்ட் காயில், மற்ற டிவைசஸ். ஆனால் அவைகளெல்லாம் பிடித்து உயிரோட காக்கும்படியாக கடவுள் அவன் சொல்லியிருக்காரு. இல்ல சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. ஒரு சிங்கத்தை கொண்டு வரணும்னா சாதாரண விஷயமா? ஒரு காட்டு எருமையை கொண்டு வரணும்னா சாதாரண விஷயமா? யானையை கொண்டு வர முடியும்னா சாதாரண விஷயமா? புலி, இப்படி எல்லாத்தையும் யோசித்து பாருங்கள். சில மிருகங்கள் சுத்தமான மிருகங்கள் என்று சொல்லி பார்க்கிற போது மாடை கூட்டு வந்திருப்போம் இல்லையா? ஆடு போல சில எவ்வளவு அவர் நேர்த்தியாக அவர் செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனத்துல பாருங்கள். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தார். என்ன சொல்றீங்க அதை சேர்த்து நான் தயாரா இருக்க சுவாமி. I am at your service. I am at your disposal. நீ என்ன சொல்லுகிற, நீ என்ன விரும்புகிற அதை செய்ய நான் தயாராக இருக்கிறேன் சொல்லி தன்னை கொடுத்தார். கர்த்தர் எதிர்பார்க்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். ஆகவேதான் அவர் நீதிமான் என்று சொல்லி அந்த காலத்துல அந்த பெயரை எடுத்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, Noah's obedience is seen not just as faith but as a practical response to God's instruction, demonstrating his righteousness before God. அவர் எந்த அளவுக்கு உண்மையான மனுஷன், கர்த்தருக்குள் பிரியமாய் நடந்து கொண்ட, விசுவாசத்தில் தன்னை காத்துக் கொண்ட மனுஷன் என்பதை அங்கே நாம் தெளிவாக நாம் பார்க்கப்படுகிறது. பிராக்டிக்கல் இது டெமான்ஸ்ட்ரேஷன் இல்லையா? அவர் சொன்னதை செய்து முடிக்கின்ற ஒரு செயல் வீரர். சும்மா வாய்ச்சொல்லில் வீரராக இல்லவே இல்லை, அவர் செயல் வீரராக அங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்தான் ஒன்று பிற்பகுதியில் பார்க்கின்ற சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். உன்னை நான் இந்த சந்ததியிலே நீதிமானாக கண்டேன் என்று சொல்லி கடவுள் சொல்கிறார். இந்த சந்ததியிலே நாம் வாழ்கின்ற இந்த சந்ததியிலே உன்னையும் என்னையும் கடவுள் நீதிமான், நீ என்னுடைய நீ நல்ல பாதையிலே செல்லுகிறார், நீதிமானாக இருக்கிறார், எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உண்மையா இருந்து சொல்லி ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார்கள். அதே போல நாம் இருக்கிறோமா என்று நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் பிரியமாய் நீதிமானாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? பாவி என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மீட்கப்பட்ட பாவி நீதிமானாக நோவதான் வாழ முடியுமா? நீயும் நான் வாழ முடியாத? முடியும். நீதிமானாக வாழ என்னதான் குவாலிபிகேஷன் தேவை? எப்படிதான் கடவுள் அதை ரெகக்னைஸ் பண்ணுகிறார்? How it has been interpreted என்று பார்க்கின்ற போது, righteous person is nothing but a person who is having right relationship with God. கர்த்தரோடு நீண்ட நெடிய பிரியமான தொடர்புடையவன். எப்பவுமே கர்த்தருக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த உறவை பிரிக்கவே முடியாது. நகமும் சதையும் போன்றது. அதுல அதிகமா நீ இது பண்ணி பாருங்க, கொஞ்சம் அதிகமா வெட்டி பாருங்க, திடீர்னு அது பெயின் உயிரை போற மாதிரி வரும், மூளையில இதாகும். ஏன்னா பிளஷ்ல அடிபட்டுரும். அது போலதான் எந்த விதமான கலங்கும் இல்லாதபடி கர்த்தரோடு தொடர்பு கொண்டு வாழ்ந்த ஒரு மனுஷன் என்பது பார்க்கணும். பிரியமானவர்களே, யார் நீதிமான் என்று பார்க்கின்ற போது, one who lives according to the will of God, கர்த்தருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து அதற்கு இசைந்து வாழ்கிறவன் தான் நீதிமான். இரண்டாவதாக பார்க்கின்ற போது seeking justice and righteousness. அதாவது இந்த நீதி நியாயம் என்பது கடவுள் மூலமாக உண்டாகிறது. It originates from God. அதாவது இந்த நீதி நியாயம் என்று பார்க்கின்ற நீதிமன்றத்தில் இருக்கின்ற சொல்லப்பட்ட அந்த நீதி, ஜஸ்டிஸ், ரைச்சியஸ்னஸ் எல்லாம் எப்படி வந்தது என்றால், it emanated from the principles of natural justice which emanates from God. கடவுளிடத்திலிருந்து தான் உருவாகிறது. அந்த என்னையா இது நியாயமாயா, அது அடுக்குமா, தர்மமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல. ஏன்னா இயற்கையாவே பிறக்கின்ற ஒரு காரியம் அது கடவுளால் உண்டாகிறது. அந்த நீதி நியாயம் என்பதை சரியாக கடைபிடித்து வருவார். மூன்றாவது பார்க்கிற போது upholding God's commandments through faith. அதாவது கர்த்தருடைய கட்டளைகள் எல்லாம் பின்பற்றி, அந்த காலத்துல 10 கட்டளைகள் அவர் கொடுத்ததை நம்ம பார்க்கணும். மோசேயின் காலத்துல தான் 10 கட்டளைகள் பார்க்கணும். அதற்கு முன்பாக பார்க்கின்ற போது
எல்லாமே வேர்பல் கம்யூனிகேஷன் தான் இல்லையா, வாய் வார்த்தையா சொல்லப்படுகின்ற காரியங்கள் தான். கடவுள் சொன்னதை கேட்டு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் எனக்கு வேதம், அதுதான் சத்தியம், அதுதான் எனக்கு கமாண்ட்மெண்ட் என்று சொல்லி அதன் பிரகாரமாக விசுவாசத்தில் வாழ்ந்து காட்டினார். இதையெல்லாம் செய்து முடிக்க வேண்டும் என்றால் ஒருவர் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, he should rely on God's grace, not on his own merit. தான் செய்கின்ற நல்ல காரியத்தின் மூலமாக இந்த காரியங்களை சாதிக்க முடியும் என்று நினைக்காமல் கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும். உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாமல் கர்த்தரின் பேரில் நீ நம்பிக்கையாயிரு இல்லையா. அப்பதான் நம்முடைய சுய புத்தியின் மேல நம்ம சாய்த்து நம்ம மனப்போக்கில் போக முடியாது. கர்த்தரை சார்ந்து வாழணும் என்பதுதான் ஒரு பெரிய ஆசிரியம். அடுத்ததாக பார்க்கின்ற போது அவன் ஒரு பரிசுத்தவானாக தன்னை காத்துக்கொண்டு இருதயத்திலும் அதை செய்கையிலும் வெளிப்படுத்தினவர். So he should be holy and pure in heart and action. கடைசியாக பார்க்கின்ற போது he must and should reflect the characteristics of God. கடவுளுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறவனாக இருக்கணும். கடவுளுடைய குணாதிசயம் என்ன? அவரிடத்துல இயற்கையாகவே அன்பு உண்டு, பாசம் உண்டு, மனதுருக்கம் உண்டு, கரிசனை உண்டு. எல்லாம் இந்த குணாதிசயங்கள் எல்லாம் பெற்று அதை கர்த்தர் மெச்சிக்கொள்ளத்துக்காக வாழ வேண்டும். இப்படி வாழ்கிறவன் நீதிமானாக அவன் தீர்க்கப்படுகிறான் என்று சொல்லி நம்ம இதெல்லாம் செய்யக்கூடிய காரியம் தான். எந்த விஷயத்தை செய்ய முடியாத பாரத்தை வைத்து இது செய்தாதான் நீ நீதிமான் சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை. செய்யக்கூடிய காரியத்தை தான் வைத்திருக்கிறார். ஆகவே அதை நோவா செய்தார். ஆகவே அந்த சந்ததியிலே பார்க்கின்ற போது அவரை கடவுள் நீதிமானாக பார்த்தார் என்று சொல்லி முதலாம் வசனத்தில். அதாவது சில காரியங்களை வெளிப்படையாக காட்ட முடியாது. அதாவது இந்த இதுக்குள்ள சில நேரத்தில் சொல்லலாம், நான் கூட ஒரு இது தாண்டா, நான் கூட ரவுடி தாண்டா, நான் கூட ரவுடி தாண்டான்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு, டிவிகள் பார்த்துருப்பீங்க. நீ ரவுடின்றது நீ சொல்லி காட்டக்கூடாது, மற்றவர்கள் தெரிந்து கொள்வார். அது போலதான் இங்க கூட இதை நோவா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டவில்லை, மற்றவர்களெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் வாழ்ந்த விதத்திலேயே கடவுள் தெரிந்து கொண்டு அதை அறிந்து கொண்டவராக அவனை ஏற்றுக்கொண்டார். அதான் ஒரு உதாரணம் சொல்லுகிற போது, மரத்தை தாங்கி நிற்கும் வேர்கள் தன்னை வெளிக்காட்டிக் கொள்வதில்லை. மரம் அழகா இருக்கும், அது பெரிய மரம், அது ஸ்டெம், இது கிளைகள், அந்த இது இலைகள், பழங்கள், பூக்கள் எல்லாம். ஆனா வேர் தெரியாது. ஒரு தாய் கூட தன்னுடைய குடும்பத்தை வளர்க்கின்ற போது தாயும் தகப்பனும் தங்களை வெளியே காட்டிக் கொள்ள மாட்டார். தன்னுடைய பிள்ளை உயர்ந்து இருப்பதை அவர்கள் அதிகமாக விரும்புவார்கள், தங்களை காட்டிக் கொள்ள மாட்டார்கள். அது போலதான் இந்த நீதிமானாகிய நோவாவும் அப்படியாக தன்னுடைய, அதாவது இந்த நீதிமான என்ற அந்த காரியத்தை வெளியரங்கப்படுத்தாமல் பெரிய அளவில் அந்த செயலில் அதை காட்டி கர்த்தர் மெச்சிக்கொள்ளத்துக்காக வாழ்ந்தார். பிரியமானவர்களே, 4ஆம் வசனத்துல நாம் பார்க்கின்ற போது இந்த இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை பெய்ய பண்ணி எல்லா ஜீவ ஜந்துக்களையும் நான் நிக்கிரகம் பண்ணுவேன். I will blot out all the creations. So அவருடைய கோபாக்கினையை நாம் பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்கு சீர்கெட்டதாய் பூமி இருந்தது அந்த காலத்தில் என்பதை இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, 40 நாள் இரவும் பகலும் மழை என்று பார்க்கின்ற போது என்றைக்கு இது ஆரம்பித்தது என்றால் ஏதாவது ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த ரீடிங் படிக்கும் போது எந்த நாள் ஸ்டார்ட் பண்ண இருந்தது? ஆண்டவர் 600 வயதான போது ஜலப்பிரளயம் உண்டானது. அது வந்து ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். குட், வெரி குட். ஆனால் 11ஆம் வசனத்துல பாருங்க, the rain started on the 17th day of second month. இல்லையா? நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறந்தன. So on the 10th day of the second month, that Noah and his family moved into the ark as per the instructions of God. கர்த்தருடைய அந்த ஒரு அறிவுறுத்தலின்படி 10ஆம் தேதி அவர்கள் அந்த 2ஆம் மாசத்துல உள்ள போடுறாங்க. 17ஆம் தேதி அந்த 1 வார காலம்
ஒரு வார காலத்துல தான் எல்லா காரியத்தையும் சேர்த்து சேர்த்து அதாவது இந்த மிருகங்கள், பறவைகள் மற்றும் உயிரினங்களை சேர்த்தது மாத்திரமல்ல, அதற்கு இப்ப சாப்பாடு வேணும்ல, அவைகளெல்லாம் சேர்த்தான். அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது எப்படி இருக்குதுல்ல. இப்போ புலிக்கு நீங்க பிரெட்டை கொடுத்தா சாப்பிட முடியாது, இல்ல சாப்பாடு வச்சு சாப்பிட முடியாது, என்னதான் அது கொடுக்கணும். ஸோ அதே போல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ சின்ன சின்ன இந்த அதாவது இந்த ரெப்டைல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, தண்ணிலையும் போவோம், பூமியில நடக்கும், அதுக்கெல்லாம் உணவு கொடுத்தா சாதாரண விஷயமே கிடையாது. அசாதாரணமான காரியத்தை, அதுக்குரிய உணவை எல்லாம் அவர் சேகரித்தார். அவருக்கு கிட்டத்தட்ட அதுலயே ஃபுல் டைம் அதுல இன்வால்வ் ஆயிட்டார். யாரும் நோவா ஃபுல் டைம் இன்வால்வ் ஆயிட்டு என்னென்ன எது சாப்பிடுது அதெல்லாம் சேர்த்து எவ்வளவு நாளைக்கு தான் உள்ள இருக்குமோ தெரியாது. அந்த விசுவாசத்தோடு இருந்தார். எவ்வளவு நாள் இருக்க போறது தெரியாது, ஆனா கடவுளுக்கு தெரியும் இவர்கள் இவ்வளவு நாள் இருப்பார்கள் என்று. அதற்கு தகுந்த அளவுல அவங்க சேர்த்துக் கொள்ளத்தக்கதான திராணியையும் அந்த நேரத்தையும் ஆண்டவர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஏன்னா அந்த 1 week டைம்ல தான் பார்க்கிறோம். சோ a week of waiting என்று சொல்லி இருக்கிறது. அந்த ஒரு வார காலத்துல எல்லாத்தையும் சேர்த்து முடித்த பிறகு அதன் பிறகு நடக்கின்ற ஒரு காரியம் தான் இந்த கொடூரமான, அதாவது இந்த மழை வெள்ளம் வருகிறதை. So during that final week, அந்த 7 நாள் before the flood, they finished gathering the animals etc and putting in their supplies. So இந்த மிருகங்கள், உயிரினங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து அதற்குரிய உணவையும் சேர்த்து எல்லாவற்றையும் உள்ள சேர்த்து கொண்டாங்க. ஒருவேளை இந்த கொடூரமான மிருகங்கள், அசுத்தமான சுத்தமான மிருகங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா, பறவைகள், அவர்களினால ஒருவேளை நோவாவுக்கு பயம் ஏற்பட்டிருக்குமா, ஏற்பட்டிருக்காதா? சிங்கம் கூடவே இருக்குது, புலி இருக்குது, காட்டெருமை இருக்குது, கரடி இருக்குது, பாம்பு இருக்கிறது. பாம்புல பல வகையான பாம்புகள், இந்த பக்கம் தேளு, இந்த பக்கம் யோசித்து பாருங்க எப்படி இருந்திருக்கும். இதன் மத்தியிலே இவர்கள் வாழ வேண்டும் என்றால் பயம் இருந்திருக்குமா இல்லையா? பயம் இருந்திருக்குல்ல, நேச்சுரல், இட் இஸ் குவைட் நேச்சுரல் இல்லையா? கொடூரமான மிருகங்களின் மத்தியிலே உள்ளார ஒரு பயம் இருந்ததா என்றால் கண்டிப்பாக நோவாவுக்கு இருந்திருக்கும். பிரியமானவர்களே, இவை எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தர் மேல் அதிகமாய் அவர் பயந்திருந்ததுனாலே, கர்த்தருக்கு பயந்தார் என்றால் அவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்ததுனால எல்லாவற்றையும் அடக்கி ஆளக்கூடிய ஞானத்தை கடவுள் கொடுத்தார் இல்லையா? நீதிமொழிகள் 9:10 பார்க்கின்ற போது கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம். The fear of the Lord is the beginning of wisdom. So கர்த்தருக்கு ஒரு பயந்து 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 அவருக்கு ஞானம் அதிகமாக பெருகி 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 இவைகள் எல்லாம் சமாளிக்கத்தக்கதான ஒரு ஞானத்தை, முதிர்ந்த அந்த பக்குவத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொன்னால் அது மிகையாக. இது என்னுடைய ஒரு அசம்ஷன், என்னுடைய ஒரு கெஸ்டர். இரண்டாவதாக பார்க்கின்ற போது இறையல் நிபுணர்கள் சொல்லுகின்ற போது, வல்லுநர்கள் சொல்லுகின்ற போது கடவுள் அந்த மிருகங்களுக்கும் கட்டளையிட்டு இருப்பார் என்று சொல்லி நம்புகிறார்கள். So they followed the Lord's instruction. கடவுள் சொல்லியிருப்பார், ஏய் சிங்கமே நீ போய் அமைதியாரு, அங்க என்ன உங்களுக்கு சாப்பிடுறது கொடுக்குறாங்க அந்த நேரத்துல சாப்பிடணும். சரியா? அது கேட்டிருக்கும் கண்டிப்பா. ஏன்னா தானியேல் சிங்க கவியில போடும்போது போய் தேவதூதன் போய் அந்த அதனுடைய வாயை கட்டி போடுறாங்க. அதே போல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த எரியும் சூழலில் போடுறாங்க. அங்கிருந்து காக்கப்படுறாங்க. எல்லா இயற்கையும் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்பதை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும். So in the same way Noah also trusted the covenant promise. அவர் வாக்குத்தத்தம் பண்ணின பிரகாரமாக தன்னை காப்பாற்றுவார் என்று சொல்லி நம்பினார். So this has finally led him with no fear of these creatures. இவைகள் எல்லாம் கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கின்ற போது என்னை கொண்டு போட்டால் இவர்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? ஆகவே கடவுளுடைய திட்டம் என்று ஒன்று இருக்கிறது. ஆகவே அவரும் தைரியமாக இந்த காரியத்தில் இறங்கி எல்லாவற்றையும் பாதுகாக்கின்ற அந்த பணிகளை இருக்கின்றார். 5ஆம் வசனம் சொல்லுகிற விதமாக எல்லாவற்றையும் நோவா கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடித்தார். Very systematically, very meticulously he has fulfilled all the directions of God. கடவுள் சொன்ன எல்லா கட்டளையும் அவர் நிறைவேற்றினார். பிரியமானவர்களே, ஒரு வெற்றி என்பது எப்படி உண்டாகிறது என்றால் சும்மா ஏதோ ஒரு இடத்துல அது சுகமா
சௌகரியமா உட்கார்ந்துருக்கிறதுனால வரதில்லை, கஷ்டப்பட்டு செய்கின்றதுனால தான். ஸோ சக்சஸ் ஸ்டார்ட்ஸ் வித் எவ்ரி சேலஞ்ச், நாட் ஃப்ரம் தி கம்ஃபர்ட் ஜோன். ஒவ்வொரு அதாவது போராடி போராடி தான் நம்முடைய உரிமையை பெற முடியும் என்று சொல்லி பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார் இல்லையா. இன்றைக்கு நாம் பெற்றுக்கின்ற உரிமையில எப்படின்னா போராடி என்னுடைய அது எனக்கு சேர வேண்டிய ரைட்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ், அரசியல் சட்ட அமைப்புல கொடுக்கப்பட்டிருக்கின்ற உரிமை, என்னுடைய உரிமை ஏன் எடுக்கிறேன் என்று சொல்லி கேட்கின்ற அந்த போராட்ட குணம் வருகிறது. இது அது போலதான் இங்கே கூட கடவுள் சொன்ன அந்த காரியத்தை எல்லாம் சிறப்பாக அவர் செய்து முடிக்கிறதை பார்க்கிறோம். 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், 7வது நாளின் முடிவிலே அங்கே மழை வருகிறது இல்லையா. நோவுக்கு 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. 2வதாக நாம் பார்க்கின்ற போது floods, descent and devastation. அதாவது மழை மேலிருந்தும் வரும், மழை என்பது வெள்ளம் என்பது கீழிருந்தும் வரும், மேலிருந்தும் வரும் என்பதை இங்க பார்க்கிறோம். ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியம். வெள்ளம் மேலிருந்து வருமா என்றால் வரும் என்பதை இங்க பார்க்கிறோம். 16ஆம் வசனத்துல பாருங்கள், நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. வானத்தின் மதகுகள் என்று சொல்லுகின்ற போது இன்னைக்கு நம்ம எல்லாம் கேஆர்எஸ் பார்த்திருப்போம்ல, கிருஷ்ணராஜ சாகர் டேம் மைசூர்ல இருக்கு. ஒருவேளை அந்த டேமை திறக்கும் போது ரொம்ப பயங்கரமா பீச்சி அடிச்சுட்டு வரும், தண்ணி வரும். அது போல வானத்தின் மதகுகள் எல்லாம் திறக்கப்பட்டதுன்னா கொஞ்சம் நல்ல யோசிப்பாரு, வானத்தையே கடவுள் திறந்துட்டாரு, அந்த ஒரு பெரிய பீரோ திறந்து விடுற மாதிரி. அப்ப எப்படி வந்துருக்கும், கொஞ்சம் மேல இருந்து தண்ணி, அதான் வெள்ளம். கிரேட் டிலேஜ், பெருவெள்ளம் என்பது அதுதான். அது இல்லாம 40 நாள் மழை பெய்து கொண்டே இருந்தது, இரவும் பகலும் பெய்து கொண்டிருந்தது. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஒருவேளை வெள்ளம்னா மழை பெய்து தான் கீழே தான் வரும், கீழேயும் வருகிறது. எல்லா ஊற்றுக்கண்களும் திறவுண்டன என்று சொல்லி. எப்பவுமே ஒரு ஆறு உருவாகுதுனாக்கா அது வந்து ஊற்று எங்கேயோ ஒரு இடத்துல, ஒரு சின்ன இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வந்து அது அப்படியே பெரிய பெரிய காட்டாற்ற போகும். எல்லா ஊற்றும் திறந்து அதை என வெடித்து திறக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லா ஊற்றுக்கண்களும் பிளந்தன என்று சொல்லி. அப்ப என்ன பயங்கரமா இருக்கு கொஞ்சம் யோசிப்பாரு. So the flood was God's judgment of a wicked world. இந்த களங்கம் நிறைந்த, இந்த சீர்கெட்ட, இந்த கொடுமை நிறைந்த இந்த உலகத்தை, இந்த பூமியை கடவுள் அணைக்க பயன்படுத்திய இந்த ஜல பிரளயம் என்பது நாம் பார்க்கின்ற ஒரு காரியமாகும். அது மட்டுமல்ல, this particular incident illustrates the intensity and the scope of the flood. இல்லையா, மதகுகள் ஒரு பக்கம் திறந்துச்சுன்னா தண்ணி அதை தடை பண்ணவே முடியாது. தலைவர் கூட அவர் பிடபிள்யூடி இன்ஜினியரா இருக்காரு. அது போல ஏதாவது ஒரு டேம்ல இருந்து அந்த இது மதகுக்கு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அது சாதாரண விஷயங்களா இருக்கு. சென்னையில இப்போ ரீசெண்டா 2 வருஷத்துக்கு முன்னாடி சம்பரபாக்கம்ன்ற ஒரு ஏரி, அங்கதான் எல்லா குடி தண்ணீர் வந்து இது பண்ணி அது உடைஞ்சி வெளியே வந்துச்சு. தண்ணி வந்ததுனால எல்லா இடமும் கம்ப்ளீட், அதாவது சென்னையை சப்பர்ச் ஆகி ரொம்ப மோசமான நிலைமை நம்ம பார்க்கணும். ஒரு சாதாரண ஏரியா இருக்கலாச்சுன்னா பூமியை அழிக்க கடவுள் என்ன பயங்கரமான அந்த வெள்ளத்தை மதங்களை திறந்திருப்பார் என்று கொஞ்சம் யோசிப்பார். அவர் சர்வ வல்லவர், அவரால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் என்பதற்கு இதை விட ஒரு பெரிய எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கவே முடியாது. நீயும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் எல்லாம் அவருடைய கிருபை. எத்தனையோ மக்கள் நம்மிடத்திலிருந்து மறைத்து போகிறார்கள். இந்த வருடத்தை கண்டவர்கள் எத்தனையோ பேர் இல்லை. ஆனால் அதற்காக நாம் சிறந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. கர்த்தருடைய கிருபை நமக்கு இன்னும் இருக்கிறது. ஆகவே கர்த்தர் பிரியமாய் தொடர்ந்து வாழ்வோம் என்று சொல்லி, முயற்சியோடு செய்வோம் என்று சொல்லி நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஏன்னா முயற்சி செய்வது பெரிய விஷயம் தான், அதை பத்தி யோசிக்காமல் இருப்பது பெரிய தவறு. பிரியமானவர்களே, அடுத்ததாக நாம் பார்க்கிற 13 16 வசனம் வரைக்குமாய் நாம் பார்க்கின்ற போது அங்கே 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்தது. 13 14 வரைக்குமாய் அந்த அங்கே அவருடைய பிள்ளைகள் எல்லாம் போய் சேர்கிறார்கள். யார் யார் அவருடைய பிள்ளைகள்? சேம், ஆம், ஜாப்பேத் என்று சொல்லி 13ஆம் வசனத்தில் பார்ப்போம். நம்ம இந்தியர்கள், நாமெல்லாம் இந்தியர்கள் இல்லையா? நாம இந்த 3
மக்கள் இருக்காங்கல்ல, இந்த தலைமுறையில எந்த தலைமுறையில இருந்து வந்தோம்? நான் ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்கிறேன், எந்த தலைமுறையில இருந்து நம்ம வந்தோம். அதுவே ஒரு பெரிய பேர் தான். ஆமா, யாப்பேத். எஸ், பைபிள் ஸ்டடியில தான் ஒரு முறை சொல்லி இருக்கிறேன், நல்லா ஞாபகம் இருக்கு இல்லையாமா? சோ we are all the descendants of யாப்பேத். அந்த சந்ததியில நாம் வந்தவர்கள். பிரியமானவர்களே, அதன் பிறகு நாம் தொடர்ந்து பார்க்கின்ற போது எல்லாவற்றையும் சேர்த்த பிறகு கடவுள் மழையை அனுப்பிவிட்டார். நோவாவின் பொழுது ஜோடி ஜோடியாக உயிரினங்கள் மழையை பிரவேசிக்கின்றது. மழையும் வெள்ளமும் பெருக கடவுள் கட்டளையிட்டார். அதன் பிறகு என்ன பண்ணார்? இவருக்கு ஏதோ ஒரு ஆதங்கம், ஐயோ ஏதாவது காப்பாற்றலாம், இதை எடுத்துட்டு வரலாம், அதை எடுத்துட்டு வந்து அப்படியே அவர் அடிச்சு குடிச்சு இப்படி உள்ள எழுத்துக்கிறாருல்ல. அதைதான் நாம் பார்க்கிறோம். யாராவது 18ஆம் வசனத்துல பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். போதும் பாருங்க, நீ செய்தது போதும், கோ டேக் ரெஸ்ட், உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு கதவை அடைத்தார் என்று பார்க்கின்ற போது இட் சிம்பலைசஸ் காட்ஸ் ப்ரொடெக்ஷன். கர்த்தருடைய பாதுகாப்பு என்பது வேற யாராலுமே அதை மீறி செல்லவே முடியாது. இந்த பேழையை கர்த்தர் அடைத்த பிறகு வேற யாராலும் திறக்க முடிஞ்சதா? அவர் அடைத்ததை யாராலுமே திறக்க முடியாது. கர்த்தரை நம்பி இருக்கின்ற மக்களை சுற்றிலும் வேலி அடைக்கிறார். யோபுடைய புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல பாருங்கள். யோபு 10ஆம் வசனத்துல, 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல விசுவாசிக்கிறார். அவனை சும்மா உங்கள விசுவாசமா இருக்க எல்லாம் அவனையும் அவனுடைய வீட்டையும் அவன் முன்னாடி எல்லாவற்றும் வேலி அடைத்திருக்கிறீரே, ஆகவே தான் என்று சொல்லுகிறார். படிங்க அது 10ஆம் வசனம். சுற்றி வேலி அடைத்திருக்கிறீரே. So he protected those who fears him. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை நடத்துவதை பாதுகாக்கிறார். உன்னையும் என்னையும் கூட பிரியமானவர்களே, அவர் சகல நாச மோசங்களிலிருந்தும் நம் பாதுகாத்து நம்முடைய குடும்பங்களையும் வேலி அடைத்து பாதுகாக்கிறானவராக இருக்கிறார். சரி, இப்போ உள்ள போன பிறகு நோவாவும் அவருடைய பிள்ளைகளும் எவ்வளவு நாள் இருப்பாங்கன்றது அவங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்காது. அவர் ஆண்டவர்கிட்ட கேட்டாரா? கேட்கல. சாமி என்ன சொல்றீங்களோ அது பிரகாரம் செய்துட்டு போறார். எனக்கு ஐ ஹேவ் நோ பிரியாரிட்டிஸ், நோ ப்ரிஃபரன்ஸ், எதுவும் கிடையாது. நீ என்ன நினைக்கிற அது நடக்கட்டும், உம்முடைய சித்தம் எதுவும். ஆனால் கடவுள் அதை அறிவார், எவ்வளவு நாள் உள்ளே இருப்பார்கள் என்று சொல்லி கடவுள் தெரியும். சங்கீதம் 31:15 பார்க்கின்ற போது என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரர், என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நாம் வாழ்கிறோமோ அல்லது வீழ்கிறோமோ அவரிடத்துல இருக்கு நம்முடைய ஆயுசு நாட்கள், நம்முடைய காலங்கள். So my times are in your hands என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லி. பிரியமானவர்களே, 19ஆம் 20ஆம் வசனத்தில் பார்க்கும்போது மழையின் சீற்றம், பெருவெள்ளம், இறைச்சல் மிகவும் கடுமையாக பெருகி உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடத்தக்கதாக. நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு அவ்வளோ ஹைட் போயிருக்குதுன்னா அதுதான் ஒரு ஃபைனல் லிமிட் ஆண்டவர் வச்சிருக்காரு. உயர்ந்த மலை இந்த உலகத்துல, அதாவது இந்த பூமியில எது இருக்கிறதோ அந்த எல்லா உயர்ந்த மலைக்கும் மேல 15 முழ அடி உயரத்துக்கு மேல வந்திருக்கு. அதுக்கும் மேல அந்த பீக்குக்கும் மேல அந்த சிகரத்துக்கும் மேல 15 முழ அடி உயரம் தண்ணி வந்தது. அதன் மூலமா காப்பிட்ட போது இந்த பூமியில இருந்த எல்லா உயிரினங்களும் அழிக்கப்பட்டது. பழையில் இருந்தவர்களை தவிர, பழையிலே காக்கப்பட்டதை தவிர மற்றவர்கள் எல்லாம் அழிந்து போனது என்பதை பார்க்கிறோம். So this particular incident demonstrating the power and the extent of God's judgment. எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை அவரால் செய்ய முடியும் என்பதை இங்கே நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அவரால் முடியாது எதுவும் இல்லை. ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும், மாற்றவும் முடியும், பரிந்து பேசவும் தன்னுடைய மக்களுக்காக அவர்களை அடித்து அவர்களை அரவணைத்துக் கொள்ள முடியும், அவர்களை நரகத்தில் தள்ளவும் முடியும், பரலோகத்தில் சேர்த்துக் கொள்ள முடியும். எல்லாவற்றுக்கும் சொந்தமானவர். He is Almighty God. இதை அழிப்பதற்கு முன்பதாக பல காலம் அவர் காத்திருந்தார். 100 வருடங்களுக்கு மேலாக. God had waited for over a century for sinners to repent, and now it is too late, and it was too late for him to act in their favor. இல்லையா? அவர்களுக்கு சாதகமா செய்ய முடியாது. அவர் காத்திருந்தார். ஒருமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை கடவுளத்துல பார்க்கணும். ஆனா உடனடியாக இருக்கணும். அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். நல்ல டைம் கொடுக்கிறார். நல்ல டைம் கொடுத்து
நீ வா, என்னுடைய வழியிலே வா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி மீறுகின்ற பட்சத்துல அவருக்கு செவி சாய்க்காமல், அவரை கூப்பிடாமல், அவர் சொல்லுகின்ற காரியம் ஏதோ நம்ம பாட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு போதுதான் அங்கே அழிவு வருகிறது. ஏசாயா 55:6 பார்க்கின்ற போது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இதுதான் கரெக்ட் மாதிரி எக்ஸாக்டா மேட்ச் ஆகிற இடம். இதுதான் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். இந்த நேரத்தில் அவங்க தேடி இருக்க வேண்டும். அதாவது நோவா போய் எல்லாருக்கும் சொல்லியிருப்பான், அழிவு வருகிறது, வாங்க வாங்க மனம் திரும்புகள் என்று சொல்லி மனம் திரும்புகளை பற்றி சொல்லியிருப்பார். முதலாவதாக அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருப்பார். பிள்ளைகள் எல்லாம் கேட்டு ஒழுங்கா இருந்ததுனால பிள்ளைகள் காக்கப்பட்டார்கள், மற்ற மக்கள் எல்லாம் செவி கொடுக்காதனால அழிக்கப்பட்டார்கள். ஆகவே கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவர் தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். போய் அவர் என்ன பண்றார், பிரஷர் கொடுத்துனே இருக்கிறார். நோவா போடா, போய் சொல்லு ஜனங்களுக்கு, இன்னும் கொஞ்சமா தான் திரும்பிட்டோம். அதாவது நீ மோட்டிவேட் பண்ணு. Time and again he might have instructed Noah to go and proclaim the salvific experience of God, salvific act of God. அவர் செய்கின்ற அந்த ரட்சிப்பை, வாங்க மீட்கப்பட வேண்டும், நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற கடவுளுடைய திட்டம். அவங்க அதெல்லாம் பார்த்து பைத்தியக்காரன் மாதிரி வந்து வளரேன் சொல்லியிருப்பார்கள், கேலி பேசியிருப்பார்கள், பரிகாசம் பண்ணியிருப்பார்கள், புறக்கணித்தார்கள். ஆனால் அவருடைய நிலைமை வெள்ளத்தினாலே அழிக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, ஜலத்தினாலே பூமியில் இருந்த மனுஷர், மிருகங்கள், மரம், செடி, குடிகள், பூமி சஞ்சரிக்கின்ற யாரும் மாட்டு போறாங்க. நிக்கிறது பண்ணா டோட்டல் டெவாஸ்டேஷன், கம்ப்ளீட் டெவாஸ்டேஷன், வேரழிவு. ஆனால் நோவாவும் 23ஆம் வசனத்தின் பிற்பகுதியில் நோவாவும் வேளையில் இருந்த அனைத்து மனுஷரும் மற்ற உயிரினங்களும் உயிரோடு கூட காக்கப்பட்டது. அதான் கடவுளுடைய கிருபை. அவரால் காக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும் என்பதை 24 கடைசி வசனத்தில் பார்க்கும்போது, ஜலம் பூமியின் மேல் 140 நாட்கள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருந்தது. இந்த தூக்கில போடுறதுக்கு முன்னாடி இந்த ஃபைனல் இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இருப்பாங்க. சிலர் வந்து அதாவது இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தூக்கில இடுறவங்கள தூக்கு போட்ட பிறகு இறக்கிடுவாங்க. அது போல தூக்கு போட்டு உயிரோடு படைத்துக் கொண்டவர்களை இறக்கின பிறகு மறுபடியும் போட முடியாது. அப்படி இருக்கின்ற ஒரு காரணத்தினால அது போல உண்மையா நடந்தது. அதனால தூக்கில், அதாவது மரணம் நடக்கின்ற வரைக்கும் தொங்க வேண்டும். அதை போய் டாக்டர் செக் பண்ண பிறகு அங்கிருந்து இறக்கணும்னு சொல்லிட்டு லாவே அதை பாஸ் ஆகும். இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. யாரோ ஒருத்தர் இது போட்டுக்காங்க, இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் மரண தண்டனை கொடுக்குறாங்க, தூக்கு கயிறுல போட்டுக்கிறான். அவன் நல்லா தொங்கி இருந்துக்கிறான், நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். கடைசியில இறக்கிட்டு இருக்காங்க, அன்கான்சியஸா போறவன் அதுக்கப்புறம் கான்சியஸ் வந்து போயிடுச்சுக்கிறான். ஆனா மறுபடியும் அவனுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அது போல they have not prescribed any such provisions. ஆனால் அதன் பிறகு தொங்கும் போதே, அந்த தூக்கில தொங்குகிற போதே அந்த தண்டனை அவன் மறித்து போனான்றது செக் பண்ணிட்டு தான் இறக்கணும்னு சொல்லி அந்த ப்ராவிஷன் வருது. இங்க கூட ஏன் 150 நாள் அது ஜலம் பிரவாகித்துக் கொண்டிருந்ததுன்னா சில உயிர்கள் சாவாம அப்படியே எங்கேயாவது ஒண்டிகின்னு இருந்திருக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா உயர்ந்த மலையை காட்டிலும் அதுக்கு மேல ஒரு 15 முழம் அடி தண்ணி இருந்துச்சுன்னா கர்த்தருடைய பார்வையில இருந்து தப்பிக்கவே முடியாது. அவருடைய சமூகத்தில இருந்து ஓடி என்னதான் பண்ணாலும் சரி தப்பிக்கவே முடியாது. தாவீதினுடைய அனுபவம், வானத்துக்கு மேல நீர் அங்கேயும் இருக்கிற, பாதாளத்து சட்டை படம் அங்கேயும் இருக்கிறேன், பார்வைக்கு நான் விரோதமாக எங்கேயும் ஓடுவேன், எங்கேயும் ஓட முடியாது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் கூட கர்த்தருடைய நேரடி பார்வையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேண்டாம், அவருடைய பிள்ளைகள் தான் ஞானஸ்நானத்தின் மூலமாக பேர்பட்ட பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே அவருக்கு பிரியமா நடக்க முயற்சி செய்வதே பெரிய ஒரு காரியம். ஒரு கடுகளவு விசுவாசம் தான் பெரிய காரியத்தை செய்ய முடியும்னு சொல்றாரு. கர்த்தருக்கு பிரியமா நாம் நடப்போம். அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க முயற்சி செய்யும் போது பரிசுத்த கடவுள் நமக்கு உதவி செய்வார். ஆகவே இந்த பூமிக்குரிய வாழ்க்கை அல்ல, அவரோடு வாழ வேண்டும். நோவாவை மெச்சிக்கொண்டது போல உன்னுடைய வாழ்க்கையும் இந்த உலகத்துல இருக்க வேண்டும். அதற்கு பரிசுத்த ஆவியாகிய கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். லாபத்துக்கு மேலான தெய்வீக சமாதானம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பார்.